ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி பார்க்க போகிற படம் சரியான தாறுமாறான படம் தான் பார்க்க போகிறோம். இதனுடைய கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இந்த படத்தோட பேர் இன்டு த நைட். வாங்க டேரெக்டாக மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வேகமாக பிரிஸ்லின் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் பதட்டமாகவும் சீக்கிரம் போகிறதுக்காக அங்குள்ள மக்களை எல்லாம் இடிச்சிட்டு வேகமாக போகிறாரு. ஆனால் அங்கே பார்க்குற மக்கள் ஏதோ இவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு போலக்கே, அதனாலதான் இவர் பதட்டமாக போகிறான்னு நினச்சிக்கிறாங்க. இவர் ஒரு ஆஃபீஸர் போலக்கே. அங்கே உள்ள ரிசப்ஷனிஸ்ட்டில் போய் மேற்க போறதுக்கான ஃபிளைட் எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்குறாரு. அங்க உள்ளவங்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதே சமயம் ஏர்போர்ட்டுக்குள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வீடியோ காலில் யூஎஸ்ஏல உள்ள தான் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு திணறல் வந்து மயங்கி விழுந்துடுறா. உடனே இவ செல்ல பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு அவ இந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம மயங்கி கிடக்குறா. அதே சமயம் ஏர்போர்ட்ல உள்ள ஒரு டிவியை காமிக்கிறாங்க. அங்க ரிப்போர்ட்டரும் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. வெளியில உள்ள மக்கள்லாம் பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்து கிடக்குறத எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இது ஒரு பிராங்க் வீடியோ போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாம் கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இது இந்த ஆபீசரும் பாக்குறாரு. இந்த ஆபீசருக்கு தானே தெரியும் ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாதுன்ட்டு ஏர்போர்ட்ல உள்ள ஒரு போலீஸை அடிச்சு போட்டுட்டு அவர்கிட்ட இருந்து கண்ணை வாங்கிக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் தள்ளுங்க சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கோவுக்கு போற பிளைட்டை நோக்கி வேகமா ஓடுறான். இந்த பிளைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர் யாருமே வரல. இருந்தாலும் இந்த ஆபீசர் கன் பாயிண்ட்ல எல்லா பேசஞ்சரையும் மிரட்டுறான். எல்லாரும் பயந்து போறாங்க. உடனே இவன் என்ன பண்றான்னா அடுத்து பைலட் ரூமுக்கு போறேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பைலட் தான் வந்திருக்காங்க. உடனே இவன் என்ன சொல்றான்னா வேகமா எடுங்க, பிளைட் எடுங்க, உடனே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ யாருடா, டெரரிஸ்டா அப்படின்ட்டு பைலட் கேட்கிறாரு. உடனே 2 பேத்துக்குமே சண்டை வருது. உடனே இந்த ஆபீசர் கண்ணை வச்சு பைலட் கையிலே சுற்றாரு. இந்த சவுண்ட் எல்லாம் வெளியே இருக்க பேசஞ்சர் கேட்கறாங்க. கேட்டுட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அந்த பிளைட்ல உள்ள ஏரோசெஸ்ட் எல்லாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க எல்லாத்தையும். கோவக்கார ஆஃபீஸர் வர்றான். உடனே இங்கே யாருக்காச்சும் ஃப்ளைட் ஓட்ட தெரியுமா, இங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு எலுவியான்ற ஒரு பொண்ணு வரா. இவதே இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ஏற்கனவே ஹெலிகாப்டர்லாம் ஓட்டியிருப்பாங்க போலக்கே, இப்போ ஃப்ளைன் ஓட்டவும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க போலக்கே, அதனால தான் இவங்க ஓட்ட வர்றாங்க. இந்த கோவக்கார ஆஃபீஸர் வந்து உடனே பிளேன் எடுங்க இல்லைன்னா உங்களை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவங்க வேற வழி இல்லாமல் மெதுவாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிளேனை. நீங்க நினைக்கிற மாதிரி நான் டெரரிஸ்ட்லாம் கிடையாது. நான் ஒரு நாட் ஆஃபீஸர். ஏன் உங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணி நான் வேகமாக ஃப்ளைட் எடுக்க வைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்தோம்னா சூரிய ஒளி பட்டு நம்ம எல்லாரும் செத்துருவோம். அதுவும் இல்லாமல் இந்த சூரிய ஒளிக்கு பயந்துட்டு நம்ம எங்கே மறைஞ்சிருந்தாலும் அதனுடைய ரேடியஸ் பட்டு நம்ம செத்துருவோம். இதனால தான் நான் வேகமாக ஃப்ளைட் எடுக்க சொன்னேன். அதே மாதிரி ஈஸ்ட் சைடு உள்ள கொரியா, ஜப்பான் நாடுகள்லாம் சூரிய கதிர் பட்டு எல்லா மக்களும் இறந்துட்ட மாதிரி சொல்கிறான். ஆனால் இதை கேட்ட நம்ம ஹீரோயினையும் பைலட்டும் நம்பவே இல்லை. இவன் ஒரு பைத்தியம்னு நினச்சிக்கிறாங்க. உடனே இந்த ஆஃபீஸர் சொல்கிறான், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு முட்டாள்தனமாக தான் இருக்கும், கொஞ்சம் என்னைய புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம கேப்டனுக்கு அடிபட்டிருக்கனால ஃப்ளைட் ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறத ஹீரோயினி நோட் பண்ணுறா. உடனே நம்ம ஹீரோயினி பேசஞ்சர்கிட்ட வந்து இங்கே யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அங்கே ஒரு கவுசிங் நர்ஸ் மட்டும் இருப்பாங்க போலக்கே. உடனே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கையை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இது டிச்சிங் பண்ணுறா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிச்சிங் பண்ண எந்த வசதியும் இல்லாதனால உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை தீயில காட்டி அதை வச்சு மருந்து போட்டு கையை கட்டுறாங்க. இந்த வலி தாங்க முடியாமல் கேப்டன் கத்துறாரு. இந்த சவுண்டை கேட்ட பேசஞ்சர் எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே பைலட் என்ன பண்ணுறாரு, நம்ம தைரியமாக இருந்தால் தான் பேசஞ்சரும் தைரியமாக இருப்பாங்க, அவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு மைக்கில் பேசுகிறாரு. இந்த கோபக்கார ஆஃபீஸரை அவர் சொல்கிற இடத்துல இறக்கி விட்டு நம்ம பத்திரமா போகிற இடத்துக்கு போகலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தைரியமாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா பைலட்டுக்கும் தெரியும்ல அங்கே போய் இறங்குறப்ப ஆர்மி போலீஸ் எல்லாம் வந்துருவாங்கன்ட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு. கேப்டன் சொன்னதை வச்சு எல்லா பேசஞ்சரும் நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாகிறாங்க. ஆனால் அங்கே ஒருத்தையும் கோட் போட்டவனை காமிக்கிறாங்க. நம்ம கோவக்கார ஆஃபீஸர் சூரிய ஒளியை பற்றி சொல்லியிருப்பார்ல, அதை லைட்டாக ஒட்டு கேட்டிருப்பான் போலக்கே. இதை வச்சு பார்க்குறப்ப நம்ம கேப்டன் போய் தான் சொல்லியிருக்காருன்றத அவங்க மேலே சந்தேகப்படுறேன். உடனே ஒரு அரபு பையன் இருமிக்கிட்டே பொத்துன்னு மயக்கப்பட்டு விழுந்துடுறான். உடனே என்னாச்சுன்னு கேட்குறப்ப நம்ம கோட் போட்டவர் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அந்த கோபக்கார ஆஃபீஸில் உள்ள கன்னை வாங்கிடுறான். அப்புறம் என்ன அவனை போட்டு பயங்கரமாக அடித்து டாய்லெட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டு கன் பாயிண்டில் கேப்டன்கிட்ட நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் கோட் போட்டவன். இந்த கோபக்காரன் என்னை வெஸ்ட் சைடு நோக்கி ஃபைட் ஓட்ட சொன்னான். நம்ம இப்போ ஐஸ்லாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம், ஸோ இதில் நம்ம இப்போ லேண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த கோபக்கார ஆஃபீஸரை நம்ம இங்கே உள்ள போலீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம சேஃப் ஆயிடலாம். இந்த கோபக்காரன் சன்லைட் போயிட்டா நம்ம எல்லாம் இறந்து போயிடுவோம், ஆல்ரெடி நிறைய பேர் இறந்து போயிட்டன்ற மாதிரியும்
இந்த கோபக்காரன் சொன்னேன். ஆல்ரெடி ஈஸ்ட் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சன்லைட் பட்டு இறந்து போயிட்டதாகவும் அப்படி இப்படின்னு சொன்னான் அந்த கோபக்காரன். இதை கேட்ட பேசஞ்சர் எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ஆச்சோ என்னன்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. உடனே கேப்டன் சொல்கிறாரு, யாரும் பயப்பட வேணாம், நான் உங்களை சேஃபாக இறக்கி விட்டுருவேன், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் பேசஞ்சர் எல்லாருமே ரொம்ப அமைதியாகிறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே ஐஸ்லாண்ட் ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துடுறாங்க. உடனே கேப்டன் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ள ஒரு ஏர்போர்ட்டுக்கு சிக்னல் அனுப்புகிறாரு. பதிலுக்கு எந்த ஒரு சிக்னலுமே வரல. அப்போன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவர் லேண்ட் பண்ண போகிற ஏர்போர்ட்டில் எல்லா பிளைனும் கிராஸ் ஆகி எரிஞ்சுக்கிட்டுறதுக்கு தான் பார்க்குறாரு. அங்கே உள்ள மக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக இங்கேயும் எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா பக்கட்டும் ரொம்ப மோசமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உடனே பைலட், கண்டிப்பாக நம்ம இங்கே லேண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளவு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம லேண்ட் பண்ண முடியாது, நம்ம பிளேனில் ஃபியூலும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதனால் பக்கத்தில் உள்ள ஸ்காட்லாண்டில் ஏர்போர்ட்டில் நம்ம தரையிறங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு. உடனே கோட் போட்டவன் டாய்லெட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்க கோபக்கார ஆஃபீஸரை ரிலீஸ் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ ஏதோ சொன்னையில சூரிய ஒளியை பற்றி, அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, நான் ஒரு நாட்டோட ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னோட சீனியர் பேசுகிறத நான் ஒட்டு கேட்டேன். அதாவது அவர் என்ன சொன்னால்னா, ஒரு நாட்டில் சூரிய ஒளி படும்போது அந்த நாட்டோட மக்கள் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவங்க மேலே சூரிய ஒளி பட்டாலும் இறந்துருவாங்க. சூரியனோட ரேடியேஷன் பட்டாலே எல்லா மக்களும் இறந்து போயிடுவாங்க. அதை மட்டும் நான் எப்படியோ ஒட்டு கேட்டுட்டேன். அதோட பார்த்தா இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூரிய ஒளி பட்டனால தான் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே மட்டும், நம்ம சூரியன் ஒளியிலேருந்து தப்பிச்சா மட்டும்தான் நம்ம உயிரோட வாழ முடியும். நம்ம இருட்டிலே நாடு விட்டு நாடு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் சூரிய ஒளி கதிரிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம பைலட்டும் நம்ம ஹீரோயினையும் ஸ்காட்லாண்ட் ஏர்போர்ட்டில் ஒரு வழியாக சேஃபாக லேண்ட் பண்ணிடுறாங்க. உடனே எல்லாத்துக்கும் சிக்னல் வருது. உடனே எல்லாரும் ஃபோன் எடுத்து நியூஸ் சேனல் பார்க்குறாங்க. அதில் சூரிய ஒளி பட்டதுனால எல்லா மக்களும் இறந்துட்டாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு பதுங்கியிருந்த மக்களும் பாதி பேர் இறந்தது மாதிரி நியூஸ் வருது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்புறம் பேசஞ்சரோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருப்பாங்களா, அந்த மெசேஜ் எல்லாமே அவங்கவுங்க ஃபோனில் ஆட் ஆகுது. அவங்க பேசுகிற லாஸ்ட் வார்த்தையெல்லாம் இவங்க பார்த்துட்டு ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு 3 ஜோல்சர்ஸ் வராங்க. எங்களையும் உங்களோட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இவங்க ஜோல்சராக இருக்கனால நம்ம கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேசஞ்சரும் ஒத்துக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 45 நிமிஷத்தில் இங்கே சூரிய ஒளி பட ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளேயும் நம்ம இங்கேருந்து கிளம்பணும். அங்கே இருக்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃபை நான் உடனே பார்க்கணும், அதனால் நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு கோட் போட்டவனே, டேய் நம்மளே சாகிறதுக்கு நிலைமையில் இருக்கோம், இன்னும் 45 நிமிஷத்தில் நம்ம கிளம்புனேலாம் நம்ம எல்லாருமே செத்துருவோம், அதனால் நீ எங்களோட கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவன் சமாதானமாகறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருளையும் எடுத்துக்கிட்டு பிளேனில் ஃபியூலும் நிரப்பிக்கிட்டு உடனே வெஸ்ட்டை நோக்கி வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 3 சோல்சரில் ஒரு சோல்சர்ஸ் பைலட்டாக இருப்பான் போலக்கே. அவன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேகமாக வெஸ்ட்டை நோக்கி போகிறதுக்கான ஒரு ரூட்டை சொல்லி பைலட்டுக்கு ஐடியா கொடுக்குறான். இந்த ஃப்ளைட்டில் உள்ள ஃபியூலை வச்சு நம்மளால் கனடா வரைக்கும் தான் போக முடியும், அதனால் நம்ம அங்கேயே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிவிட்டு நமக்கு அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு பேர இருக்கிற ரேடியோவும் அங்கே இருக்க பொருட்களை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த பைலட். உடனே ஹீரோயினையும் பைலட்டும் எதுக்கும் ஒத்துக்கிறாங்க. அப்படி ஏன் ஒரு வழியாக இன்டர்நெட் கிடைக்கிற மாதிரி இந்த ஃப்ளைட்டில் செட் பண்ணுறாங்க. உடனே இங்கே உள்ள எல்லாருடைய மொபைல் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் மலை மாதிரி கும்மி ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் போலக்கே. இந்த ஓல்டுமன் பார்த்த ஆர்டிகிளை பார்த்துட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது சூரியனோட இருக்கிற மேக்னெட்டிக் பவர் 11 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி சுற்றும்போது பூமிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாருமே கண்டுக்கிறதில்ல. ஆனால் திரும்பவும் 11 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப சுற்றுறதுனால அதனுடைய ரேடியேஷன் கதிர்கள் அதிகமாக ஸ்ட்ராங்காக நிற்கிது. அந்த ரேடியேஷன் கதிர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் மக்கள் எல்லாரும் சாகுறாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே கோட்டு போட்டவர், சரி ஓகே நம்ம எப்படியாவது தப்பிக்கிறதா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த கோட்டு போட்டவன் ஹீரோயின்ட்ட வந்து, நம்ம 3 பேரும் ஃப்ளைட்டில் ஏற்றினோம் இல்லையா, அவங்க உண்மைக்குமே சோல்ஜர்ஸ் கிடையாது, அவங்க ஆப்கானிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு தீவிரவாதி, இவங்களாம் அந்த நாட்டில் இருக்கவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் காமிக்கிறான். இந்த பக்கம் அந்த ஃப்ளைட்டில் ஒரு தாத்தா இருப்பாங்களா, அந்த 3 டெரரிஸ்டில் ஒருத்தவன் அவங்களோட சண்டை போட்டு அந்த தாத்தாவை தள்ளி விட்டுறான். இதனால் அவங்களுக்கு காயமாகி அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி பைலட்டை வந்து இந்த 3 பேரும் சோல்ஜர்ஸ் கிடையாது டெரரிஸ்ட்னு சொல்கிறா. உடனே பைலட், சரி ஓகே எப்படி அதை நம்ம
கனடாவில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறப்ப அந்த டெரரிஸ்ட் 3 பேத்தையும் விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீனும் கட் ஆகுது. ஒரு வழியாக ஃப்ளைட்டை கனடாவில் லேண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பைலட்டு இன்னும் இந்த இடத்துல சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. உடனே தீவிரவாதிகளை பார்த்து நீங்கள் தான் அந்த ரேடியோஸை ஒர்க் பண்ணுறதுக்கான பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தீவிரவாதி ஓகே நாங்கள் எடுத்துகிட்டு வரோம், ஆனால் எங்கள் கூட அந்த ஏரோசிஸ்டையும் அந்த இன்ஜினியரையும் எங்கள் கூட நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி ஓகே நான் அனுப்புகிறேன். அதுக்கு கேப்டன் ஒத்துக்கிறாரு. ஆனால் அந்த இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பைலட்டோட பிளானை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் பாவம் அந்த ஏரோசிஸ்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ 5 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியோ மிஷினை தேடி அந்த சிட்டிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அந்த 3 டெரரிஸ்ட்டையும் கடைக்குள்ளே போட்டு பூட்டி லாக் பண்ணிடுறாரு. உடனே இந்த ஏரோசிஸ்ட்டை வாங்க நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஏரோசிஸ்ட் வரமாட்டேன்றாங்க. பாவம் இவங்களையும் கூட்டிகிட்டு போவோம், ஏன் அடைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் பார்த்தா எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏரோசிஸ்ட் சண்டை போடுறாங்க. எவ்வளவோ சொல்கிறாரு, ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க கேட்கவே இல்லை. ஓகே இவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு ஃப்ளைட்டை நோக்கி ஓட்டிட்டு வராரு. இன்னொரு பக்கம் இந்த தீவிரவாதிங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வந்து இந்த இன்ஜினியரை துரத்திட்டு வேகமா பிளேட்டை நோக்கி வர்றாங்க. ஆனா பைலட் போட்ட பிளானை பத்தி இந்த ஏரோசிஸ்ட் எதுவுமே தெரியாம இந்த சிட்டியிலேயே வசமா மாட்டிக்கிறாங்க. எப்படியோ இன்ஜினியரும் ஒரு வழியா ஃபிளைட்டுக்குள்ள வந்துடுறான். எப்படியோ பின்னாடி துரத்திட்டு வந்த தீவிரவாதிகள்லாம் இந்த ஃபிளைட்டை கண்ணை வச்சு ஷூட் பண்றாங்க. தொடர்ந்து பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஷூட் பண்றப்ப ஃபிளைட்ல உள்ள கண்ணாடியில ஒரு புல்லட் பட்டு கீறல் விழுந்துருது. எப்படியோ ஒரு வழியா அந்த தீவிரவாதிகளை இங்கேயே விட்டுட்டு ஃப்ளைட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பார்ட்டி இதோட முடியுதுங்க. இவங்க எல்லாரும் சூரிய ஒளியிலேருந்து தப்பிச்சு நைட் டு நைட் ட்ராவல் பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு போனாங்களா இல்லையன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.